ஒரு வாரத்துக்கு முதல்லப்பா இணையதளத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன்ப்பா. என்ன அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தது எனக்கு சுத்தமாக மறந்து போச்சு. அதை எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க தெரிஞ்சுக்குங்க. என்ன கேட்டோம்னா, ஒரு 10-12 வயசுக்குள்ளே வந்து ஸ்கூல் விட்டு வந்துக்கிட்டு இருக்குது, பையை வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பிள்ளை பின்னாடியே ஒரு பைக்கில் ஒரு இளைஞன் வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல அந்த பிள்ளை அப்படி இப்படி திரும்பி பார்த்து நின்னவனையும் என்னன்னா சொல்லி கேட்குது. பாப்பாப்பா உன்னை அவங்க அம்மா வந்து கூட்டி வர சொன்னாங்க, அம்மா தான் சொல்லிவிட்டாங்க, பாப்பாப்பா வண்டியில் ஏறுன்னு சொல்ல. நீங்கள் யார், நான் எதுக்கு நான் என்னை நீங்கள் கூப்பிட்றீங்க? நீ இல்லைப்பா உங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியலை, அவங்க அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கண்ணா அப்படின்னு சொல்ல. இந்த பிள்ளை திரு முழிக்குது. முழிச்சோடனே இல்லைண்ணா நான் நடந்து போய்க்கிறேன் வேண்டாம் சொன்னோடனையும், வரவல பாப்பா உங்கள் அம்மா தான்ப்பா கூட்டி சொன்னேன், என்னை நம்பிக்கை இல்லையாப்பா, நான் உங்கள் ஏரியாக்காரங்கப்பா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனையும், எங்கள் அம்மா சொன்னாங்கண்ணா அப்படின்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு கோடு வேர்டு சொல்லியிருப்பாங்க, அதை சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குது. கோடு வேர்டா? அது என்ன சொன்னாங்க மறந்து போச்சே பாப்பா, நீ பா நான் கொண்டு விட்டுறேன் சொன்னேன். இல்லை நான் வரலை அப்படின்னு சொன்னோனையும் அந்த பையன் நினச்சா அந்த பிள்ளையை மிரட்டான். ஒழுங்கு மரியாதை வண்டியில் ஏறி உட்காரு, இல்லை உனக்கு தொலைச்ச கட்டுமே அப்படின்னு அவன் பயமுறுத்துறான். இந்த பரிசு இப்படி அக்கம் பக்கம் பார்க்குதே, கொஞ்சம் தூரத்தில் 2-3 இளைஞர் நின்றுட்டு இருக்காங்க. குடுக்குடுன்னு இந்த பிள்ளை அங்கே ஓடி போய் சொல்லுது, அண்ணா இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க சொன்னோன்னே அவங்க இப்படி பார்த்துட்டு திரும்பினாங்கல்ல, இந்த பைக்கில் வந்து என்னமோ ஓட்டோட்டமாக ஓடியே போயிட்டான். எப்படி பாருங்கள், இது என்னன்னு கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியை அந்த பிள்ளை காமிக்குது. அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா அந்த பொண்ணுட்டு சொல்லுது, பாப்பா நான் வந்து உன்னை ஸ்கூல் விட்டு வந்து நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன், சப்போஸ் நான் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா நான் வந்து உனக்கு ஒரு கோடு வேர்டு சொல்லித்தரேன், அந்த கோடு வேர்டை நீ மனசில் வச்சுக்க. உன்னை யாராச்சும் உன்னை கூப்பிட வந்தாங்க, அம்மா வந்து கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட எங்கள் அம்மா ஒரு கோடு வேர்டு சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லு. அவங்க நீ சொன்ன அந்த கோடு வேர்டு கரெக்டாக அவங்க சொன்னால் மட்டும் அவங்களோட நீ வா, இல்லைன்னா வராத. அந்த மாதிரி எதாவது சொன்னோன்னா உடனே பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா, போலீஸோ மற்றவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அவேர்னஸ்னா வீடியோலப்பா. இது வந்து இணையதளத்தில் வந்தது, எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாத்துக்குமே குடும்பத்தில் இருக்கவங்க இதை பாருங்கள். இதை பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு ஒரு கோட் வேர்டு கொடுங்க. கோட் வேர்டு கொடுத்து இதை மாதிரி இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பள்ளிக்கூடம் திறக்க போகிறாங்கப்பா, ஜூன் மாதம் திறக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையை தயார் பண்ணிக்கோங்க. நம்ம பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது இந்த இணையதளத்தில் இதை வந்து பார்த்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கப்பா. நன்றி, வணக்கம்.